ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம அழகழகான ஐம்பொன் நகைகள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தோடு பார்த்துட்ருக்கோம். கல் தோடு பாருங்கள், ஐம்பொன் தோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப குட்டியாகவும் இல்லை, நல்லா மீடியம் சைஸில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டிசைனே பாருங்கள், ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக தங்கம் மாதிரியே அப்படியே இருக்குது. பேக் சைட்லாம் பாருங்கள், நல்லா க்ளோஸ்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்மளுடைய அடுத்த தோடு. இதுவும் பிங்க் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே தங்கத்தோடு மாதிரியே தான் இருக்கும். 1 இயர் கேரண்டி. 1 வருஷம் வரைக்குமே நம்ம தோடுகள்லாம் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட கலர் மாறாது. சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் ஸ்க்ரீன்லேயே வருது. இது நம்மளுடைய அடுத்த வளையல். இது வளையல் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு நிகரான வளையல். அப்படியே பார்க்கும்போது பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் பாருங்கள், அப்படியே கோல்டு டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. சைடில் சின்னதாக எனாமல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டிசைன் எல்லாமே அப்படியே கோல்டு டிசைன் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்மளுடைய அடுத்த வளையல். இது 4 வளையலுமே இந்த ரேட்டு தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பட்டை வளையல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வளையல் இது. ரொம்ப நல்லா சூப்பராக டிசைன் தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது நம்மளுடைய அடுத்த ஐம்பொன் காப்பு. அது பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் வச்சுருக்காங்க. டிசைன்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக நம்ம ஆசாரிகள்கிட்ட டிசைன் கொடுத்து செஞ்சு வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருக்குது. இப்போ கோல்டில் ஒரு காப்பு ஆசாரிகிட்ட கொடுத்து செஞ்சு வாங்கினோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது. ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கூட பிசுறு இல்லை, ரொம்ப அழகாக அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குது. அந்த வேலைப்பாடுகள் அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. சூப்பரான டிசைனில் ரொம்ப அருமையான காப்பு இது. எல்லாமே லேடிஸ் மாடல் காப்பு தான், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வச்சுருக்க கல்லுகளுமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் வச்சுருக்காங்க. இது நம்மளுடைய முத்து தோடு. முத்து பவழம், நடுவில் இருக்கிறது பவழம், சுற்றிலும் இருக்கிறது முத்து. அழகாக இருக்குது பாருங்கள், சூரியன் மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல பெரிய தோடாகவும் இருக்கும், காதில் போட்டோம்னா ரொம்ப பார்வையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. வேணுங்கிறவங்க ப்ரைஸோடையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. நீங்கள் பொருள் வேணும் அப்படிங்கிறவங்க அமௌண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி அவைலபிளான ஒரு வார்த்தை கேட்டுருங்க ஒரு தடவை. இது நம்மளுடைய எமரால்டு நெக்லஸ்ஸு. இந்த எமரால்டு கல் மட்டும் பெருசு பெருசாக வச்சுருக்காங்க பார்த்துங்க. டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது. இது சாரீக்கும் போட்டுக்கலாம், சுடிதார் போடுறவங்களும் போட்டுக்கலாம், பாவாடை தாவணி போடுறவங்க கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான நெக்லஸ் இது. சுற்றிலும் இந்த பிங்க் கலர் கல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது கோல்டு பிளேட்டில் மினி ஹாரம். இது கல் இல்லாமல் அப்படியே ஃபுல்லுமே கோல்டில் இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப பெரிய ஹாரமாகவும் இருக்காது, நெக்லஸ் டைப்பாகவும் இருக்காது, மினி ஹாரமாக இருக்கும். கொஞ்சம்
இது வந்து ரொம்ப அழகா டிசைன் பாருங்கள், சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒவ்வொரு பூவும் அப்படியே அச்சில செஞ்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டுருங்க. அடுத்தது நம்மளுடைய தோடுகள். இதுதான் வந்து இப்பொழுதைக்கே ட்ரெண்டிங்கில இருக்கிற தோடுகள் வந்து இந்த மாதிரியான தோடுகள் தான். இது வந்து தொங்கல் அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து கல் வச்சிருக்கு பாருங்க. கல் வச்சு பூ மாதிரி போட்டு கீழ வந்து 1, 2, 3 மாரி தொங்கிட்டுருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில இருக்கு. இந்த மாரி மாடல்கள் தான். இதில நெறைய மாடல் இருக்கு. நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லயே நெறைய மாடல் போட்டிருக்கோம். எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கல்லு வச்ச தோடுகள் பார்த்தோம் இல்லையா? இது வந்து கல்லு வைக்காத தோடுகள். இதுவும் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில இருக்கிறது தான். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு. கோல்டில் ஒரு 4 கிராம் தோடு வாங்கினா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி அதே டிசைனில் அதே ஃபினிஷிங்கில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.